தாவேகா கட்சியுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரப்பாத்தில ஆகஸ்ட் 21 நடக்க இருக்கு. மாநாட்டு பணிகள் எல்லாமே எவ்வளவு முடிஞ்சிருக்கு அண்ட் என்னென்ன ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. இந்த மாநாட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்காக போலீஸ் தரப்புல இருந்து 42 கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் அந்த எல்லா கேள்விகளுக்கும் முறையா பதிலளிச்சு ஃபுல்ஃபில் பண்ணதால ஆகஸ்ட் 21 போலீஸ் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. போலீஸுடைய மெயின் கன்சர்னா இருந்தது பார்க்கிங் தான். கடந்த முறை முதல் மாநாட்டில் பார்க்கிங்னால எல்லாருமே ரொம்பவே அவதிப்பட்டாங்க. அதனால இந்த தடவை 251 ஏக்கர் ஒரு பகுதியும் 127 ஏக்கர் இன்னொரு பகுதியும் பார்க்கிங்காக ஸ்பெஷலாக அலாட் பண்ணியிருக்காங்க. இங்கே பஸ்ஸஸ் அண்ட் கார்ஸ் எல்லாமே நிறுத்திக்கலாம். தாவேகா கட்சி கொடியில யானை மற்றும் வாகை மலர் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டுத்தை வச்சு மாநாட்டு மேடையை பிரம்மாண்டமா அலங்காரம் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி விஜய் என்ட்ரி கொடுத்து நடந்து வரதுக்காக 800 அடி நீளத்துக்கு ரேம்ப் வாக் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரேம்ப் வாக் பக்கத்திலேயே விஜயோடைய சேஃப்டிக்காக இரும்பு தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் பகுதிகள் நிறையவே பாக்ஸ் ஷேப்ல ரெடி பண்ணியிருக்காங்க. அதை சுத்தியும் தடுப்புகள் போடப்பட்டிருக்கு. பொதுமக்கள் அமர்ற இந்த ஒரு பாக்ஸ் கிட்டையும் தண்ணீர் குழாய் அமைக்கப்பட்டிருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை வந்துடக்கூடாது அப்படின்னு பெரிய சின்டெக்ஸ் டேங்க் எல்லாமே வச்சிருக்காங்க. மாநாடு நடக்கும் இடம் முழுவதுமே டிவிகே கட்சி கொடிகள் வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ வர 80% வேலைகள் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னும் இன்னும் 6 நாட்கள் தான் இருக்கு இல்லையா மாநாட்டுக்கு. அதனால இப்போதைக்கு இறுதிக்கட்ட பணிகள் நடத்தி முடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த பணிகள் எல்லாமே மிக சிறப்பாக நடந்துட்டு வரதாகவும் கட்சியினர் சொல்லியிருக்காங்க. சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எல்லாரையுமே சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு கட்சியினர் மும்முரம் காட்டிட்டு வரதாகவும் சொல்லப்படுது.